நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டெல்லியில ஒரு ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மா, அவர் வீட்ல கட்டுக்கட்டா பணம் எரிஞ்ச நிலையில புடிச்சாங்க அப்படின்னு. அவர் மேல ஒரு என்குயரி நடத்தப்பட்டுச்சு. அந்த என்குயரி பார்லிமென்ட் பண்ணல. அந்த என்குயரி யார் பண்ணாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டே பண்ணாங்க. தலைமை நீதிபதியே பண்ணாரு. அந்த ரிப்போர்ட்ட ஜனாதிபதிக்கும், பிரதமருக்கும் அனுப்பிச்சாங்க. இவர் மேல தப்பு இருக்குன்னே அனுப்பிச்சுட்டாங்க. ஒரு 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு போட்டு அவங்க என்குயரி பண்ணாங்க. 3 நீதிபதிகள் கிடையாது. 5 உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளை கொண்ட ஒரு அமர்வை உச்சநீதிமன்றமே உருவாக்கி, அது வந்து இன் கோர்ட்டா பண்ணாங்க. வெளியே பண்ணல. இன் கோர்ட்டாவே அது நடந்துச்சு. கோர்ட்டுக்குள்ளேயே அவங்களே முடிவு பண்ணி உச்சநீதிமன்றமே நடத்தி அந்த அறிக்கையை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாங்க? பிரதமர்கிட்ட கொடுத்தாங்க, ஜனாதிபதி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவதற்கான முயற்சியும் நடந்துச்சு பாராளுமன்றத்துல. அதுக்குள்ள இதுக்கு முன்னாடி இருந்த ராஜ்யசபாவினுடைய சபாநாயகர் திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு அந்த டிஸ்கஷன் அந்த அன்னைக்கு மத்தியானம் ராஜ்யசபால வந்திருக்க வேண்டியது யஷ்வந்த் வர்மா குறித்தான இம்பீச்மெண்ட் மோஷன். அது வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அவர் ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனார் அப்படின்னு. சோ அப்ப இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசாங்கம் யஷ்வந்த் சர்மா ஒரு கரப்டான ஆளு, ஒரு நீதிபதியாக இருந்தாலும் அவர் கரப்டா இருக்காருன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு அறிக்கையில. அந்த அறிக்கையெல்லாம் வெளியே வந்துருச்சு. இந்தியா டுடே வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிச்சு. அவர் அந்த நேரத்துல பதட்டமா யாராருக்கெல்லாம் போன் பண்ணாரு, எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசாங்கம் யஷ்வந்த் சர்மா மேல ஒரு விஷயம் கூட நடவடிக்கை எடுக்கல.